30/4/2025 புதன்கிழமை அட்சய திருதி அன்று ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் அட்சய வாசல் ஓப்பன் ஆக போது வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வருஷம் அட்சய திதியில் கலந்துக்கிற 8 வயசு நடக்கிற 2017 பிறந்து 8 வயசு நடக்கிற பெண் குழந்தைகளுக்கு தங்க முலாம் பூசிய இந்த வெள்ளி காயின் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். தங்க முலாம் பூசிய வெள்ளி காயின். இதில் மகாலட்சுமி இருப்பாங்க. மகாலட்சுமி நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் இல்லத்தில் வச்சுக்கணும். இது எப்படி வச்சுக்கணுங்கிறது நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் இல்லத்தில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும், செல்வ செழிப்பு கிடைக்கும். இதுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை. நீங்கள் வந்தால் மட்டும் போதும். ஓகேவா? குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஏன்னா அந்த குழந்தை மகாலட்சுமியோட அம்சம். அந்த 8 வயசு நடக்கிற பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் தங்க மூலம் பூசிய வெள்ளி காயின். இதை எந்த ஒரு கட்டணமும் இல்லை. இலவசமாக நீங்கள் குழந்தைய அழைச்சிட்டு வந்தீங்களா, கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா, சுவாமி முன்னாடி பூஜை பண்ணி நாங்கள் வச்சுருவோம். அந்த காயின் எடுத்து நாங்கள் பாப்பா கிட்ட கொடுத்துருவோம். ஓகேவா? என்னை பாருங்கள், நானே உங்களுக்கு தருகிறேன். நான் மட்டும் இல்லை, எங்களோட ஏஎல்எஃப் ஃபேமிலியில் யார் வந்தாலும் அவங்க கையாலேயும் நாங்கள் கொடுப்போம். ஏன்னா இந்த ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி உருவாகிறதுக்கு காரணமே ஏஎல்எஃப் ஃபேமிலி தான். ஏன்னா அந்த ஃபேமிலியால் தான் இவ்வளோ பெரிய ஒரு கோயில் வந்திருக்கு. அவங்களோட அன்புக்காக தான் இந்த காயின் நாங்கள் தரோம். ஓகேவா? அதனால் ரொம்ப விசேஷம். வந்துடுங்க, இந்த காயினை வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லது. என் கையெல்லாம் வாங்கிக்கலாம், ஏஎல்எஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் கையிலையும் வாங்கிக்கலாம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் கொடுப்போம். ஓகேவா? ஏஎல்எஃப் ஃபேமிலி யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக வந்துடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்களில் யாராவது 8 வயசு குழந்தைங்க தான் இந்த தகவலை சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு கோவிலில் ஒரு விசேஷம் நடக்குது, போனீங்களா, உங்கள் பெண் குழந்தையை அழைச்சிட்டு போனீங்களா, கட்டாயம் இந்த தங்க மூலம் பூசிய வெள்ளிக்காயின். ஏதே நாங்கள் இந்த வெள்ளிக்காயின் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க மூலம் பூசிய ஒரு பொட்டா தங்கமாவது அட்சய திதிக்கு வாங்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எங்களோட நோக்கம் ஒரு பொட்டு தங்கமாவது தானம் பண்ணுங்கிறது தான் எங்கள் கோயிலோட நோக்கம். அதனால் எங்கள் கோயிலுக்கு வர பெண் குழந்தைங்க மகாலட்சுமியாக பாவித்து அந்த குழந்தைய லட்சுமியாக பாவிப்போம். நாங்கள் அவன் மகாலட்சுமியோட அம்சம். அவள் பாதத்தை தொட்டு கும்பிட்டு தான் காயின் கொடுப்போம். ஓகேவா? அவள் காயின் அவளுக்கு தான். ஓகேவா? அந்த எண்ணத்தில் தான் அதை நாங்கள் தரோம். இது மகாலட்சுமியோட காயினு. மகாலட்சுமி கொடுக்குறா. யாருக்குன்னா மகாலட்சுமிக்கே கொடுக்குறா. இதுதான் சூட்சம்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் உங்கள் வீட்டு மகாலட்சுமிக்கு. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக வந்துடுங்க. இது ரொம்ப மாற்றங்கள் நடக்குங்க. இந்த காயின் வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சாவே லட்சுமியும் குடியிருக்கான்னு ஒரு ஃபீலிங். ஓகேவா? 16 லட்சுமியும் வணங்கிட்டு அச்சய வாசல் வழியாக வெளியே வந்துட்டு நீங்கள் இந்த காயின் வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் தெரியுங்களா? உலகத்திலேயே முதல் அச்சய வாசல் இருக்கிற கோயிலே நம்ம கோயில் தான். வந்துடுங்க, கண்டிப்பாக அந்த காயின் வாங்கிடுங்க. பெண் குழந்தைங்களை அழைச்சிட்டு வாங்க, அந்த தங்க காயினை வாங்கிட்டு போயிடலாம். அச்சய திதி அன்னைக்கு 30ஆம் தேதி மறந்துடாதீங்க.